வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் சொல்லி தரப்போகிறோம். கண்டிப்பாக இல்லத்தரசிகள் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய கேஸ் ஸ்டவ் பர்னர் சின்னதாக எரியுதா, இல்லை எரியவே மாட்டேன்தா, என்ன பிரச்சனை இருக்கும்? அதில் ஒரு பர்னர் மட்டும் எரியலைன்னா நான் என்னெல்லாம் பண்ணணும்? பெண்களே எப்படி கடைக்கு போகாமல் இதை வீட்டில் சரி செய்து கொள்ளலாம்? ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டவ் எங்கள் மாமியார் பயன்படுத்திக்கிட்டு இருந்தது. குறைந்தது ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே இந்த ஸ்டவ் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் இந்த ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த இடது பக்கம் பர்னர் நல்லா எரியுது, இந்த வலது பக்கம் பர்னர் பாருங்கள் எரிய மாட்டேங்குது. அந்த ஃப்ளேம் வருது, அணைஞ்சிருது. ஸோ என்ன பண்ணலாம் இப்போது? அப்போ அதில் கேஸ் போகிற நாசிலில் ஏதாவது அடைப்பு இருக்கணும். ஏன்னா வலது பக்கமாக கேஸ் போய் இடது பக்கம் எரியுது, அப்போ வலது பக்கம் மட்டும் எரியல. அப்போ ஏதாவது துவாரத்தில் ஒரு அடைப்பு இருக்கலாம். நான் அது மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்து ஒரு வடிவில் அந்த முனையை மடக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கேஸ் ஸ்டவ்வை பின்னாடி திருப்பி வச்சுட்டு இந்த கேஸ் போகிற அந்த பைப் இருக்குது பாருங்கள், அதற்கு அடியில் நான் விரல் வைக்கிற இடத்துல ஒரு சின்ன நாசில் இருக்கும். அந்த நாசிலுக்கு அடியில் ஒரு சின்ன துவாரம் இருக்கும், கண்ணுக்கு தெரியாத ஒரு துவாரம் இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் இந்த பின்னை லைட்டாக சொருவுனீங்கன்னா போதும். நீங்கள் வைக்கும் போதே அந்த ஓட்டை தெரியும். சொருவுனீங்கன்னா அதில் சிறு அந்த தூசிகள் அடைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ளேம் நல்லா வரும். நான் அப்படி தான் செய்துப்பேன். ஆனால் மறுபடியுமே அது ஃப்ளேம் சரியாக வரலை அப்படின்னா உங்கள் பர்னர் ஒன்று பிரச்சனையாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அந்த நாசில் நம்ம போடுறோம் இல்லையா, அந்த நாசில் பிரச்சனையாக இருக்கணும். அந்த பின் குத்துறோம் பாருங்கள், அந்த நாசில் பிரச்சனையாக இருக்கணும். ஸோ இது பர்னர் நல்லா தான் இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், அந்த நாசில் புதுசாக வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது இந்த மாதிரி கலட்டணும். கலட்டி அந்த பைப்பை தனியாக எடுத்துருங்க. இதுதான் அந்த நாசில். இது ஒரு 4 சைஸில் இருக்கும். இந்த சைஸ் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஃப்ளேம் சின்னதாக வேணுமா கொஞ்சம் பெருசாக வேணுமா, அதற்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி கூட வாங்கிக்கலாம். ஸோ நான் இந்த தடவை ஃப்ளேம் கொஞ்சம் கூடுதலாக வர மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஏன்னா நான் ரேராக தான் இந்த சின்ன பர்னர் யூஸ் பண்ணுவேன். அதனால் அவசரத்துக்கு தேவைப்படுதுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ பாருங்கள், இதை ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு அந்த நாசில் பொறுமையாக கலட்ட பாருங்கள். இல்லை இதுக்குன்னு தனியாக ஒரு பின் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, அப்படியே ஊசி மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி பொருள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். ஒரு கட்டிங் பிளேயர், ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு சின்ன ஸ்பேனர், இது எல்லாமே எல்லார் வீட்லேயும் இருக்கணும். ஸோ இதை கலட்டிட்டு மாற்றியாச்சு. இப்போ நாம் பாருங்கள், இந்த ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு புஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த புஷ்ஷை ஃபஸ்ட்டு போட்டுடணும். அதுக்கப்புறமா தான் இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரூவை போட்டு நீங்கள் கையிலையே நல்லா டைட் பண்ணிடலாம். இதை ரொம்ப அழுத்தம் கொடுத்து கட்டிங் பிளேயரை வச்சு ரொம்ப அழுத்திடாதீங்க. சில டைம் காஸ்ட் அயன் அப்படிலாம் இருந்ததுன்னா உடையும், இரும்பு கூட உடையும் காஸ்ட் அயனில். அதனால் கேர்ஃபுல்லாக நல்லா டைட்டாக போட்டுருங்க. அந்த நாசில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப டைட்டாக இருக்கணும், ஏன்னா கேஸ் லீக் ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள், நாம் பற்ற வச்சு பார்க்கலாம். இப்போ நல்லாவே எரியுது பாருங்கள், ஃப்ளேம் பெருசாக எரியுது. நான் அந்த மாதிரி தான் நாசில் போட்டிருக்கிறேன். ஸோ அக்கம் பக்கத்தில் சர்வீஸ் பண்ணுறவங்க யாருமே இல்லை, அதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதில் என்ன பிரச்சனை இருக்கும், எப்படியெல்லாம் அதை தீர்த்து பார்க்கலாம்னு பெண்கள் முயற்சி செய்யணும். இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.